ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஆண்டு கோடை வெயில் வரலாறு காணாத அளவுக்கு பாதித்து வருகிறது. இதனால் ஜூன் முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வெப்பநிலை 40°C தாண்டியுள்ளது. காலநிலை மாற்றத்தால் தூண்டப்பட்ட இந்த தீவிர வெப்ப அலைகள் கடுமையான வறட்சி மற்றும் காட்டுத்தீயை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் பல நாடுகளின் பயிர் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மன் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைக்கிறது. குறிப்பாக பிரான்சில் 3 கோடி மக்களும் ஸ்பெயினில் 2.3 கோடி மக்களும் இந்த தீவிர வெப்பத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளின் பல பகுதிகளில் இத்தகைய கடுமையான வெயில் மிகவும் அரிதானது. இதன் காரணமாக மருத்துவமனைகள், பாடசாலைகள் மற்றும் முதியோர் இல்லங்கள் போன்ற பல கட்டிடங்களில் ஏசி போன்ற குளிர்சாதன வசதிகள் இல்லை. வெப்பநிலை 35°C தாண்டிய பகுதிகள் ஐரோப்பிய கண்டத்தின் ஒட்டுமொத்த மக்களில் 80%-த்தினரை பாதித்துள்ளன. அதாவது சுமார் 49 கோடி மக்கள் இந்த கடும் வெப்பத்தால் சிரமப்பட்டுள்ளனர். இந்த வெப்ப அலைகள் தீவிரமானது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக தொடர்ந்தும் நீடித்தன. எடுத்துக்காட்டாக பிரான்சில் 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் 21 நாட்களுக்கு மேல் 35°C அதிகமான வெயிலை சந்தித்தனர். பிரிட்டன், பெல்ஜியம், நெதர்லாந்து மற்றும் போலந்து போன்ற வழக்கமாக வெயில் குறைவாக இருக்கும் நாடுகளையும் இந்த உஷ்ணம் விட்டு வைக்கவில்லை.